விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் நலனுக்காகவே அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளேன் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா சொந்த தொகுதிக்கு வருகை தந்தார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்விசையில் இருக்கும் பொழுது மக்களுக்கான திட்டங்களை என்னால் செயல்படுத்த முடியவில்லை என தெரிவித்தார். எனக்கு பதவி பெரிது கிடையாது என்று தெரிவித்த அவர், தொகுதி மக்களின் நலனுக்காகவும் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் தாவேகாவில் இணைந்ததாக தெரிவித்தார். இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி, நான் உனக்கு ஓட்டு போட்டுன்னு நீ ஏன் ராஜினாமா பண்ண? கரெக்டு தானே? ஏன் ராஜினாமா பண்ண? அதிமுக இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஒவ்வொன்றுக்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம். நான் நினைச்சிருந்தேன்னா இந்த 5 ஆண்டு உங்களுடைய ஆசையோட வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு போயிருக்கலாம். நம்ம தொகுதிக்கு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அதுக்காக ஆளுங்கட்சி மாறிட்டியா? கிடையாது. அதிமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ஆமா, அதிமுக யாரால ஆரம்பிக்கப்பட்டுச்சு? திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. யாரால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியும் திமுகவும் ஒன்னா இணைந்தா சரியா வருமா? வருமா? உண்மையான அதிமுக யாரா இருந்தாங்கன்னா அதிமுகவும் திமுக சேர்ந்தா சரியா வருமா? முதல்ல அதிமுகவும் திமுக சேர்ந்தா சரியா வராதுன்னு சொன்னவன் நான் தான். அப்புறம் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொன்னது நான் தான். முதல்வர் பதவிக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ நான் ராஜினாமா பண்ணி ஆளுங்கட்சியில் சேர காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தொகுதியில இங்க தண்ணி வரல, ஆனா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. 44 அடியில 30 வருஷத்துக்கு தண்ணி திறந்த சரித்திரம் இருக்கா? உங்களுக்கு விவசாயம் பத்தி திறந்தது இருக்கா? திறந்ததே கிடையாது. 65 அடி தண்ணி இருக்கும்போது கூட திறக்க முடியல. இப்ப நம்ம திறந்திருக்கோம். அதே மாதிரி இந்த காவாய்க்கு சிமெண்ட் லைனிங் போடுறதுல இருந்து எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வரதுக்கு தான் நான் ராஜினாமா. நான் நினைச்சிருந்தா இந்த 5 வருஷம் அப்படியே எம்எல்ஏவே இருந்துட்டு போயிருக்கலாம். எம்எல்ஏவா இருந்துட்டு கடைசி நேரத்தில் மாறிடலாம். எனக்கு பதவி ஆசை இருந்திருந்தால். எனக்கு பதவி பெருசு கிடையாது. அதனாலதான் என் தொகுதிக்கு நல்லது செய்யணும்.